நல்ல தண்ணீர் வசதியோட 3 ஏக்கர் 60 சென்ட்டில் ஒரு தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. தார் ரோட்லேருந்து 2வது பூமியாக அமைஞ்சிருக்க இந்த பூமியை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது விற்பனைக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டினோட மொத்த ஏரியா 3 ஏக்கர் 60 சென்ட்டுங்க. ஃபுல்லாகவே நல்ல முறையில் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லாகவே ட்ரிப் இரிகேஷன் இருக்குதுங்க. நிறைய காய்கறிகள், தீவன பயிருங்க, மக்காச்சோளம் இதெல்லாமே சுழற்சி முறையில் தொடர்ந்து போட்டிருக்காங்க. இந்த தோட்டத்துக்குள்ளே ஒரு பண்ணை வீடு ஒன்று வந்துடுங்க. சிமெண்ட் சீட்டு போட்ட வீடுங்க. ஒரு ஃபேமிலி தங்குற அளவுக்கு நல்ல பெரிய வீடுங்க. அது கூடவே அவுட் சைட் பாத்ரூம் ஒன்று வந்துடுங்க. ஒருவேளை நீங்கள் லேபர் வச்சு பார்க்குற மாதிரி இருந்தால் லேபர் ஹவுஸாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டினோட சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் நிறைய இருக்குதுங்க. ஃபுல்லாகவே விவசாய நிலங்களாக மட்டும்தான் இருக்குதுங்க. நல்ல கார் பார்க் பண்ணுற அளவுக்கு பெரிய இடம் விட்டு கட்டியிருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றியுமே எல்லாமே ஃபார்ம் ஹவுஸ் தாங்க. ரைட் சைடில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மாந்தோப்பு, அதுக்குள்ளே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்துருக்குங்க. இது வந்து தீவன பயிருங்க. இந்த மக்காச்சோளம் தான் நம்ம பார்டருங்க. இதுக்கு இந்த சைடு தான் 3 ஏக்கர் 60 சென்ட் பூமி விற்பனைக்கு வந்திருக்கிற பூமிங்க. இந்த மக்காச்சோளத்துக்கு பேக் சைடில் கூட ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே நிறைய ஃபார்ம் ஹவுஸ் இருக்குங்க. இதுக்குள்ளே ஒரு 15 காய்ப்புக்கு வராத தென்னை மரம் இருக்குங்க. இது தீவன பயிருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் போட்டிருக்காங்க. தீவன பயிர், மக்காச்சோளம், மற்ற காய்கறி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே உரம் விடுறது, தண்ணி பாய்க்கிறது எல்லாமே ட்ரிப் இரிகேஷன் மூலமாக தான் நடக்குதுங்க. இது வந்து தட்டைப்பயிருங்க. பொரியல் தட்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்ல விளைச்சல், விலை எல்லாமே நல்லா இருக்குங்க. இது வந்து கேரளாவிலேருந்து வியாபாரிகள் நேரடியாக வந்து தோட்டத்திலே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது வந்து ஒரு நல்ல இன்கம் வரக்கூடிய ஒரு பயிர் வகைங்க. இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா ஊருக்கு 1/2 கிலோமீட்டர் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் வேலையாட்கள் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இந்த தட்டைப்பயிர் பொறிக்கிறதுக்கு டெய்லியுமே ஆள் தேவைப்படுது. பக்கத்து ஊர்லேருந்தே ஆட்கள் வந்து ரெகுலராக வந்துடுறாங்க. இவங்க வந்து மாடு வளர்ப்பும் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அதுக்கு தேவையான தீவன பயிர்கள் இருக்குங்க. மக்காச்சோளம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா மாட்டு தீவனத்துக்காக பயிர் பண்ணியிருக்காங்க. சோளப்பயிர் பாருங்கள் எந்த அளவுக்கு செழிப்பாக வளர்ந்துருக்குன்னு. அந்த அளவுக்கு நல்ல மண் வளம் இருக்கக்கூடிய பூமிங்க. சூப்பரான மண்ணுங்க. எல்லா வகையான பயிர்களும் வரக்கூடிய அளவுக்கு சூப்பரான மண்ணுங்க. மக்காச்சோளம் பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு. மற்ற ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ஈல்டுமே ரொம்ப நல்லா வருங்க. அந்த அளவுக்கு நல்ல மண்ணுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த தோட்டத்தினோட இன்னொரு பக்கத்தில் ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்குது பாருங்கள். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றியுமே ஃபார்ம் ஹவுஸ் ஒரு 7-8 ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடத்துல இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. தார் ரோட்லேருந்து 2வது பூமியாக இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தார் ரோட்லேருந்து 50லேருந்து ஒரு 70 அடி 25 அடி அகல மண் தடத்தில் உள்ள வந்தோம்னா இந்த தோட்டத்தை நம்ம ரீச் ஆயிடலாங்க. தண்ணீர் வளம், மண் வளம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு செழிப்பான ஏரியாவில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தார் ரோட்லேருந்து 2வது லேண்டாக அமைஞ்சிருக்கனால ரோடு ஆக்சஸ்க்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வைக்கிற கிணறுங்க. கிணறுல எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது பாருங்கள். மேலால் ரொம்ப நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய கிணறுங்க. இது வந்து கூட்டு கிணறுங்க. இந்த 3 ஏக்கர் 60 சென்ட்டுக்கு 50% ஷேர் வந்து இந்த கிணறுக்கு இருக்குதுங்க. அதுபோக தனி போர் ஒன்று இருக்குதுங்க. அதுக்கான இபி சர்வீஸ் வந்துடுங்க. உரம், மருந்து எல்லாமே ட்ரிப் இரிகேஷன் மூலமாக தான் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி இது பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்கிறது தீவன பயிருங்க. இந்த மக்காச்சோளத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்காங்க. பாருங்கள், ஒவ்வொரு பயிருக்கும் தனியாக ட்ரிப் இரிகேஷன் மூலமாகவே பாயுதுங்க தண்ணி. உங்களுக்கு வந்து விவசாயத்தில் ரொம்ப ஆர்வம் இருக்குது, ஒரு சின்ன அளவில் ஒரு நிலம் தேடிட்டு இருக்கீங்க, ஃபார்ம் ஹவுஸோடு தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு செட் ஆகுங்க. இல்லை ஒரு ரிட்டைர்மெண்ட் லைஃப் வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் நிலம் வாங்குறவங்களா இருந்தால் அவங்களுக்கும் இது வந்து கண்டிப்பாக செட் ஆகுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் நீங்கள் வாங்கி போட்டாலும் நல்ல க்ரோத் இருக்குங்க. விவசாய நிலமாக வாங்கி டெவலப் பண்ணி தென்னந்தோப்பு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகுங்க. மொத்தத்தில்
எல்லா வகையான தேவைகளுக்கும் செட் ஆகக்கூடிய ஒரு மல்டி பர்பஸ் தோட்டமுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டு திண்டுக்கல் பைபாஸ்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ள வந்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை ரீச் ஆகிடலாங்க. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற வில்லேஜ்னு பார்த்தீங்கன்னா மஞ்சநாய்க்கம்பட்டிங்கிற வில்லேஜுக்கு பக்கத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த தோட்டத்துக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, மொத்த விலையாக 3 ஏக்கர் 60 சென்ட்டு சேர்த்து 1,15,00,000 கேட்குறாங்க. இதுலேருந்து சின்ன லெவலில் நெகோசியேட் பண்ணிக்கலாங்க, பெருசாக நெகோசியேட் பண்ண முடியாதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள். இதே மாதிரி குறைவான விலையில் நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது விற்பனைக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.